إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد. أما بعد، فقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة، أصحاب الجنة هم الفائزون. صدق الله العظيم. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரிலும் மேலான ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள் மற்றும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். கண்ணியமானவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, பொதுவாக இன்று பலரை பார்க்கின்றோம். நிறைய சம்பளம் கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கு பெரும் சிரமங்கள் எடுக்கின்றார்கள். அதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றார்கள். எனக்கு தெரியும், நிறைய சம்பளங்கள் கிடைக்க வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட தொழில் வாய்ப்புகள் பெறுவதாக இருந்தால் அதற்கு நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ், நிறைய தகமைகள் பார்க்கப்படும். இந்த தகமைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி பலவிதமான சிரமங்களையும் செலவுகளையும் அவர்கள் செய்வதை, அதற்கு முன்வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், சிலரை நாங்கள் பார்க்கின்றோம், அவர்கள் தன்னுடைய ஊரு, குடும்பம், நாடு இதை பல வருடங்கள் பிரிந்து வெளிநாடுகளுக்கு போவதற்கும் பின்வாங்க மாட்டார். ஏன்? சல்லி தொழில் என்றால் அதற்கு எதையும் செய்வதற்கு தயாராகின்றார். ஒரு தடவை நான் என்னுடைய கடையில் இருக்கும் பொழுது ஒரு அந்நிய நபர், அவர் ஒரு 30-35 வயசுக்கு உட்பட்ட ஒரு வாலிபர், மிக சிரமத்தோடு நடந்து கொண்டு வாரார். அவருக்கு சரளமாக நடக்க முடியாது. தன்னுடைய மனைவியுடைய துணையுடன் தான் நடக்கின்றார். கடையில் ஒரு பேக்கை வாங்கிவிட்டு நான் கேட்டேன், ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்க? சொன்னார், நான் ஜப்பானுக்கு போக வேண்டும், அதில் ஒரு தொழில் வாய்ப்பை பெறுவதற்கு நான் இருக்கின்றேன். அந்த தொழிலை பெறுவதாக இருந்தால் அதற்குரிய கண்டிஷன், நிபந்தனை, அவருடைய உடம்பில் எந்த விதமான டேட்டூஸும் பச்சை குத்திருக்கப்படாது. என்னுடைய கையில் பச்சை குத்தப்பட்டிருக்கிறது. எனவே பச்சையை லேசாக அழிக்க முடியாது. அவனுக்கு ஒரு சர்ஜரி தேவைப்படுகிறது. என்னுடைய இந்த புஜத்தில் உள்ள தோல் அவன் அப்படியே வலிச்சு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இடத்தில் சதை வளராததன் காரணமாக தொடையிலிருந்து இன்னொரு சதை துண்டு வெட்டப்பட்டு இந்த இடத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. பல லட்சம் ரூபாய் இதற்கு செலவாகினது என்று அவர் கூறுகின்றார். கண்ணியமானவர்களே, ஒரு தொழிலை ஜப்பானில் ஒரு தொழிலில் அடைவதற்கு எவ்வளவு சிரமம், எவ்வளவு செலவு, ஒன்றையும் பார்க்காமல் முன் வருகின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இதே போலத்தான் எப்படி சாதாரணமான ஒரு தொழிலுக்குள்ளால போவதற்கு கூட
இங்க குவாலிஃபிகேஷன்ஸ் தகமைகள் பார்க்கப்படுவதோ, இன்று ஏர்போர்ட்ல ஒரு டாய்லெட் கழுவுறவருக்கும் தகமை பார்க்கப்படுது. கண்ணியமானவர்களே, இதுக்கெல்லாம் தகமை பார்க்கப்படுவது என்றால் நாங்கள் சொர்க்கத்துக்கு எந்த தகமையும் இல்லாமல் சும்மா லேசா போறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, சொர்க்கத்துக்குள்ளால போவதற்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்களிலும் சில தகமைகள் சொல்லி இருக்கின்றாங்க. இந்த தகமைகள் இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துக்குள்ளால போக முடியும். இல்லாவிட்டால் சொர்க்கத்துக்கு போறது ஒரு பக்கம் இருக்க அதனுடைய வாசத்தை கூட நுகர இல்லாமல் போய்விடும். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரரே, அந்த அடிப்படையில குர்ஆனும் சுன்னாவும் ஒரு சொர்க்கவாசிக்கு இருக்க வேண்டிய தகமைகளை சொல்லுது. யாருக்கு ஆசை இருக்குதோ சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த தகமைகளை பூர்த்தி செய்யும். கண்ணியமானவர்கள், ஏன் சொர்க்கம் என்று சொல்றது என்னது? உலகத்தை போல வெறும் ஒரு கனவு ஆசை உலகம் கிடையாது என்று ஒவ்வொருத்தரும் சும்மா யோசிச்சு பாருங்க. என்னுடைய உள்ளத்தில் எத்தனை ஆசை இருக்குது. எனக்கு கார் இப்படி இருக்க வேணும், எனக்கு ஊடு இப்படி இருக்க வேணும், எனக்கு கிடைக்கிற பெண் இப்படி இருக்க வேணும். கிடைக்குது 100ல் 1 பூர்த்தி செய்யாத நிலையில், வெறும் ஒரு கனவு கண்ட நிலையில் தான் ஒவ்வொரு மனிதனும் அவன் மௌத்தாகிக் கொண்டிருக்கின்றான். இதுதான் யதார்த்தம். ஆனால் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற அத்தனை ஆசைகளையும் அத்தனை கனவுகளையும் பூர்த்தி செய்ய முடியுமான ஒரே ஒரு இடம் சொர்க்கம். அதனால் தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது லஹும் ஃபீஹா மா யஷாஊன வலதைனா மஸீத், அந்த சொர்க்கவாசிகளுடைய உள்ளத்தில் என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அத்தனையும் அவர்களுக்கு பூர்த்தி செய்யலாம், அத்தனையும் அவர்களுக்கு வழங்கப்படும். இன்னும் வலதைனா மஸீத், எங்களுடைய தரப்பிலிருந்து அவனுடைய கனவுக்கும் உட்படாத, அவனுடைய புத்திக்கும் படாத, அவனுடைய சிந்தனைக்கும் அட்பாற்பட்ட எத்தனையோ விதமான இன்பங்களை எங்களுடைய புறத்திலிருந்து நாங்கள் அவனுக்கு கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ஒரு மனுஷன் ஆசை வைப்பான், கண்டதை கேட்டதை மட்டும்தான். சொர்க்கத்தில் எத்தனையோ விதமான இன்பங்களை அல்லாஹ் தஆலா மனுஷன் பார்க்காத, கேட்காத, கனவிலும் யோசிக்காத எத்தனையோ விதமான இன்பங்களை அவனுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உபகாரமாக கொடுக்கின்றான் என்ற செய்தியை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்துக்கு லேசாக போக முடியாது. அதற்கும் அல்லாஹ் தஆலா சில தகமைகளை சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் குர்ஆனில் பார்த்தால் ஈமானுக்கு அடுத்ததாக ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய முதல் தகமை அவன் ஒரு தொழுகையாளியாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அவர் ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி செய்யறாரு, நோம்புக்கு மேல நோம்பு, சதகாக்கு மேல சதகா இருந்தாலும், ஏனைய தகமைகள் இருந்தாலும், தொழுகையாளி என்ற தகமை அவனிடத்தில் இல்லாவிட்டால் அவனுக்கு சொர்க்கத்துக்குள்ளாத போறது அது சிரமம். எந்த அளவுக்கு என்றால் அஹ்மது இப்னு ஹம்பல், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் போன்ற உலமாக்கள் ஒரு மனிதன் ஒரு தொழுகையை எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு தங்கடமும் இல்லாமல் சோம்பல்தனமாக அவன் அதை விட்டு விட்டால் அவன் உடனடியாக இஸ்லாத்தை விட்டும் வெளியாகின்றான் என்ற சொல்ற அளவுக்கு ஒரு கடும் ஒரு பாவம் தான் தொழுகையை விடும். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரரே, இதை தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று ஈமானை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் எப்படிப்பட்ட மூமின்கள் என்றால் அவருடைய தொழுகையில் உள்ளச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தோட தொழுகைக்கு வருவார்கள். தலையை சொராண்டி கொண்டு, மூக்க பிச்சு கொண்டு 3 ரக்காத்த தொழுதேனா 4 ரக்காத்த தொழுதேனா என்ற சந்தேகம் இல்லாமல் அவர்கள் அல்லாஹ் தனக்கு முன்னால் இருக்கிற சிந்தனையோட பயத்தோட தொழக்கூடியவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹதீஸில் பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா, மனிதன் நாளைக்கு மறுமையில் முதலாவதாக விசாரிக்கப்படுவது தொழுகை பற்றி தான். ஃபைன் ஸலுஹத், அது சீராகிவிட்டால், அதில் அவன் பாஸ் ஆகினான், ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, சுப்ஹானல்லாஹ், அவனுடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்ய முடியுமான அந்த சொர்க்கத்தை அடைந்து அவன் எல்லா விதமான துன்பங்களும் நிறைஞ்சிருக்கிற நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று அவன் வெற்றி பெற்று விடுவான். அது சீர்கெட்டு விட்டால், அதில் அவன் ஃபெயிலியர் ஆகினான். கண்ணியமானவர்களே,
முறையில்லாத தொழுகை அல்லது நேரத்துக்கு தொழுகை இல்லை, நினைச்ச டைம்ல தொழுகை. 5 நேர தொழுகையில் சிலாக்களுக்கு 3 நேரம் தான் சொல்ல நான் தொழுறேன், அவருக்கு சுபஹ் இல்லை அல்லது இஷா இல்லை, நினைச்சா தொழுறார், நினைச்சா உற்றார். இதெல்லாம் தொழுகையாளி இல்லை. தொழுகையாளி என்றால் 5 நேர தொழுகையை அவர் பேணுதலாக பக்குவமாக மறக்காம தொழுகிறவர். எப்படி நாம் 3 நேர சாப்பாடு மறக்காம திண்டு குடிச்சு கொண்டிருக்கிறோமோ, இதே மாதிரி தொழுகையாளி என்றால் 5 நேர தொழுகையையும் அவர் மௌத்து வர காட்டிலையும் பேணுதலாக தொழக்கூடியவருக்கு தான் சொல்லப்படும். அல்லது 5 நேரத்தை தொழுகிறாரு, முறையில்லாத தொழுகை, எப்படி தொழ வேணும் என்பதை படிக்கல. கனிமன் உலக விஷயத்துல எல்லாத்துக்கும் சின்னத்துல மொண்டிசோரி போற காலத்துல ஒன்று எத்தினண்டா சில டைம் 2 வரும். ஆனா 1000 எத்தினு கேட்டா சொல்ல மாட்டாரு. சின்ன புள்ள புத்தி, அதுக்கு அது விளங்காது. ஆனா பெருசா அந்த நாலேஜ் எல்லாம் எங்களுக்கு வளர்ந்து கொண்டே போகுது. ஆனால் இன்னைக்கு மார்க்க விஷயத்துல மட்டும் நாங்க அந்த 5ஆம் ஆண்டுல 6ஆம் ஆண்டுல பள்ளிக்கூடத்துல போய் எப்படி தொழுந்தோமோ, எப்படி சூரா ஃபாத்திஹா ஓதினோமோ, இதே மாதிரி தான் பல பேருடைய அவருடைய தாடி பழுத்தும் இப்போ ஓதினால் முண்டிசோரி புள்ள போற ஒரு புள்ள ஓதுறத போலதான் ஓதும். எந்த முன்னேற்றமும் இல்லை அவர்கிட்ட, எந்த முன்னேற்றமும் இல்லை. அவருடைய ஃபாத்திஹா அதே மாதிரி தான் இருக்கும். ஹைரில் மஹ்லூபின்னுவாரு அல்லது ஒவ்வொருமா அல்ஹம்துன்னுவாரு. அந்த நேரத்திலே தொழுகை பாதில் ஆயிடும். ஒவ்வொரு உச்சரிப்பையும் திருத்தல்ல, முயற்சி செய்யல. அவருடைய சுஜூத பின்னுக்கு இருந்து பார்த்தால் அந்த சுஜூத் சரியான முறையில இல்லை. நபி அவங்க என்ன முறையில சொன்னாங்களோ அந்த முறையில இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ் வந்திருக்கிற ஒரு மனிதன் 60 வருஷம் தொழுவானாம், 60 வருஷம். ஆனால் ஒரு தொழுகை கூட அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டார். அவன் காரணம் சொன்னாங்க, ஏனென்றால் அவன் ருக்குவை அவன் உருப்படியாக செஞ்சிருப்பான், ஆனா சுஜூதில் அவன் தவறு விட்டிருப்பான், அல்லது சுஜூதை முறையாக செஞ்சிருப்பான், ருக்குவை அவன் சரியாக செஞ்சிருக்க மாட்டான். இந்த காரணத்தினால் 60 வருஷம் தொடராக தொழுதவன் அவருடைய ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் காலங்களை நேரங்களை ஒரு நாளாவது உலமாக்களை அணுகி, மஸ்ஜிதுடைய இமாம்களை அணுகி எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி தாங்க. எங்களோட சுஜூதை பாருங்க, எங்களோட ருக்குவை பாருங்க, எங்களோட ஃபாத்திஹா பாருங்க. மாஷா அல்லாஹ் அப்படி படிக்கிறார்கள் இருக்கிறார். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நேரங்களை ஒதுக்கி திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அங்க போய் எனக்கு தெரியாது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்து விட்டால் அவன் மௌத்தாகவும் வர காட்டி தொழ வேணும். எந்த ஒரு காரணத்தையும் காட்டி அவனுக்கு அதிலிருந்து அவனுக்கு தப்ப முடியாது. இன்னைக்கு சிலாக்கள் சின்ன ஒரு நோய் வரையில அவருக்கு தொழுகை இல்லை, சின்ன ஒரு நோய் வரையில தொழுகை இல்லை, சின்ன ஒரு நொண்டிச்சாட்டை வச்சு தொழுகை இல்லை. கனிமானவர்கள், ஒரு மனிதனுக்கு விளப்பம் இருக்கும் காலம் எல்லாம், புத்தில விளப்பம் இருக்கும் காலம் எல்லாம் அவர் தொழுந்தே ஆகவே. எந்த அளவுக்கு உலமாக்கள் பேசுறாங்க என்றால், ஒரு மனிதனுக்கு எலும்பி தொலைலாதா, அவனுக்கு கால பிரச்சனை, இப்ப உட்கார்ந்து தொழுறதுக்கு அவன் வேணும், உட்கார்ந்து தொலைலாதா அவன் சாஞ்சி தொலை வேணும், சாஞ்சும் உறுப்புகள் அசைக்கலாதா, தலை மட்டும் தான் அசைதா, தலையால தொலை வேணும். அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான நோயாளி. அல்லது தலையும் அசைது இல்லை, கண் மட்டும் அசைது, கண்ணால தொலை வேணும், கண்ணும் அசைது இல்லை, கண் பொத்தி கொண்டு தான் இருக்குது. ஆனா விளப்பம் ஹாஸ்பிட்டலுக்கு வார போறாக்கள் எல்லாத்துடைய விஷயம் அவருக்கு விளங்கி கொண்டிருக்குது. இவருடைய முன்பின் துவாரங்களை பட்டைகள் அடிக்கப்பட்டு அங்க ஜராக்கள் வெளியாப்பட்டு கொண்டிருக்குது. உது செய்யலாம், ஒன்றும் செய்யலாம். ஆனாலும் இவருக்கு விளப்பம் இருக்குது என்று சொன்னால் இவரும் தொழ வேண்டும் என்று உலமாக்கள் பேசியிருக்கின்றார். இவரும் தொழுகை மிஸ் பண்ணினார். அவர் எப்படி தொழுகிறது? மனசால தொழவே. இவர் இந்த அமைப்பிலையும் தொழலாட்டி அந்த ஒரு தொழுகைக்காக வேண்டியும் அவர் குற்றம் பிடிக்கப்படுவார் என்று சொல்ற அளவுக்கு தொழுகை அவ்வளவு முக்கியம். கனிமானவர்களே, எப்படி நாம சாப்பாடு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இதை மாதிரி நாம பாருங்க, ஒரு 40 வயசு வரங்காட்டிலையும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தையும் சாப்பிடுறோம். 40 வயசு தாண்ட நேரத்துல நோய்கள் வருது. நோய் வாரத்தால சாப்பாடு அப்படி விட்டு போடுறோமா? இல்ல, நாங்க சாப்பாடை கண்ட்ரோல் பண்றோம். வெள்ளரிசி சோப்பரிசியா மாறுது, அவர் ஹை சுகர், லைட் சுகராக மாறுது. சாப்பாடுல முறை மாறுதே தவிர சாப்பாடை நாங்க மொத்தமா கூட போடுறது இல்லை. இன்னும் காலம் போகுது, இவருக்கு ஹார்ட் சாப்பாடு தின்னல, அது செமிக்குது இல்ல, சாப்பாடு விட்டுடுவாரா? சாப்பாடு அவர் விட்டாலும் குடும்பம் பிரஷர் பண்ணுவாங்க, வாப்பா அப்பா கஞ்சையாவது குடிங்கரு, எப்படியாவது போத்துக்குள்ள அனுப்பதான் பார்ப்பாங்க. கனிமானவர்களே, சரி இன்னும் தாண்டுது, இவருக்கு கஞ்சம் குடிக்கல, ஒன்றும் குடிக்கல. இப்ப யோசிப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரி சேலான் பட்டையை அடிச்சாவது ஏதாவது அனுப்புமேனு தான் ஃபிகர் பண்ணுவான். இதே போல கண்ணியமானவர்களே,
ஒவ்வொரு மனிதனும் மௌத்தாக காட்டிலும் சாப்பாடு எப்படி முக்கியமோ இதே மாதிரி அவன் தொழுகைக்கு அவனுக்கு தனக்கு முடியுமான அமைப்புல அவன் தொழுந்தே ஆக வேண்டும் என்ற விஷயத்தோட மக்கள் மிக காரமாக பேசியிருக்கின்றான். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு மனிதன், ஒரு ஆண், அவன் தொழக்கூடிய இடம் அது மஸ்ஜித் தான். வீட்டில அவன் தொழுகிறது அவனுக்குரிய இடம் இல்லை. கனிமானவர்களே, ஒரு மனிதன் அதான் சத்தத்தை கேட்டு மஸ்ஜிதில தொழாம அவன் வீட்டிலேயோ இருக்கிற இடத்திலேயோ தொழுதா என்ன நஷ்டம் என்றால் அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனாலும் அந்த தொழுகைக்குரிய கூலி கொடுக்கப்பட மாட்டான். வெள்ளகடன் அந்த அந்தி வரக்காட்டின் கடையில் இருந்துட்டு சம்பளம் கிடைக்காத எவ்வளவு ஒரு ஆத்திரம் வரும் சகோதரரே. கனிமான கஷ்டப்பட்டு அவர் வீட்டில் தொழுதாலும் அவர் தொழுந்தார் என்று அவருடைய தொழுகை கபூல் செய்யப்படும், ஆனால் அதற்குரிய கூலி சல்லி அந்த நன்மை கிடைக்கப்பட மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, மன் சமிஅ நிதாக ஃபலம் யஅதிஹி ஃபலா ஸலாத லஹு. யார் அஸான் சத்தத்தை கேட்டும் அவர் தொழுகைக்காக வேண்டி போய் மஸ்ஜிதுக்கு போய் தொழவில்லையோ அவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உலமாக்கள் சொல்றாங்க, அதாவது கூலி கொடுக்கப்பட்ட ஒரு தொழுகையாக அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்றான். எவ்வளவு பெரிய நஷ்டம். நெகனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பாருங்கள், நாங்கள் சின்ன சின்ன காரணம் கூதல், சின்ன சின்ன காரணங்களை சொல்லி மஸ்ஜிதுக்கு வராமல் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதரர்களே. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 5 காரணத்தை காட்டுறான் வீட்டுல தொழுகிறதுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த காரணம். சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் விளங்குதில்லை, 2 கண், நான் குருடன், எனக்கு அனுமதி தாங்க வீட்டுல தொழுகிறதுக்கு. 2வது சொல்றாங்க, நான் வயசாளி, ரொம்ப வயசு போயிருக்கிறேன், எனக்கு அனுமதி தாங்க. 3வது சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டுல இருந்து மஸ்ஜிதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. 4வது சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், கண் பார்வை இல்ல, கூட்டிட்டு வீட்டுல இருந்து மஸ்ஜிதுக்கு கூட்டு வரதுக்கு ஆளும் இல்ல. 5வது சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கும் மஸ்ஜிதுக்கும் மத்தியில சில நேரத்துல விஷஜந்துகளிடையே தீண்டுறலாம், என் பார்வை இல்ல. இந்த 5 சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வீட்டுல தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்கலாட்டி மஸ்ஜிதில் வந்து தொழுகிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இபாதத் சகோதரர். அதனால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு முடிவெடுங்கள். மஸ்ஜிதுக்கு வந்து தொழுந்து அந்த நன்மையை, அந்த பெருமதியை அடையிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யுங்க. அதே போல மிக முக்கியமான தொழுகைத்தான் சுபஹுடைய தொழுகை. கண்ணியமானவர்களே, இங்க கூதல் காலத்தான், கூதல் கிளைமேட் தான், ஆனாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் எழுந்து கஷ்டத்தோட சிரமத்தோடு எழுந்து வந்தால் அதில் பெரிய பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான், பெரிய கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறான். சுபஹை யார் ஜமாத்தா தொழுவாரோ முழு இரவும் அவர் நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு கூலியை கொடுக்கின்றான். இதனால தான் யார் சுபஹு தொழாம தூங்குறாரோ இவனை பார்த்து இந்த மலக்குமாரன் இவன் ஒரு பைத்தியக்காரன், புத்தி இல்லாதவன் என்று, விளப்பம் இல்லாதவன் என்று யோசிக்கிறது ஒரு பக்கம் இருக்க, ஷைத்தான் கூட எடுத்துருவான். புத்தி இல்லாமல் இருக்கிறான் மஸ்ஜிதுல, எவ்வளவு பெரிய ஒரு சொத்து. கண்ணியமானவர்களே, நன்மன்று சொல்றது நாளைக்கு ஆகிராவுடைய கரன்சி, அதுதான் எங்கட சல்லி. இங்க நாங்க சல்லியை கொடுத்து சாமான் வாங்குற மாதிரி மௌத்துக்கு பின்னால் எங்கட ருபீஸ் டாலர்ஸ்க்கு எல்லா வேலையும் இல்லாம பேத்துடும். அங்க நன்மைக்கு தான் அங்க பொறுமதி. நன்மை இருந்தா கபர் விசாலமாகும், நன்மை இருந்தா கபர் வெளிச்சமாகும், நன்மை இருந்தா அவர் அங்கிருந்து கொண்டு இங்க இவர் டிவி பாக்குற மாதிரி அவருடைய சொர்க்கத்தை பார்த்து ரசிச்சு கொண்டு இருப்பாரு. நன்மை இருந்தா எதையும் சாதிக்கலாம். அங்க நன்முள்ளவனுக்கு தான் இடம் சகோதரர்களே. அன்னிமானவர்களே, எனவே ஷைத்தான் யோசிப்பான், இவன் சுபஹ் தொழாம மஸ்ஜிதுக்கு போய் சுபஹ் தொழாம கொரட்டை விட்டு கொண்டு இவன் புத்தி இல்லாம தூங்கி கொண்டிருக்கிறானே என்று ஷைத்தானை இழிவாக யோசிச்சு அவன் போய் அவனுடைய காதில் சிறுநீரை கலத்தி விடுவான். இன்றைக்கு நாங்க கொஞ்சம் விளப்பம் இல்லாத ஆக்கள் அப்படி எடுக்க இயலாது. நாங்க ஜோக் பண்றோம் தானே, தண்ணி அடிச்சு அவனை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சிலாக்கள் அப்படி ஜோக் பண்ணுவோம். அப்படி செய்யக்கூடாது ஒரு மூமியை பொறுத்தவரையில. ஆனா அப்படி செய்யறான். இது போல ஷைத்தான் இவனை ஒரு ஜோக்குக்கு எடுத்துடுவான். புத்தி இல்லாம தூங்கி கொண்டிருக்கிறான், விளப்பம் இல்லாம இருக்கிறான். இவர் பெரிய படிச்ச பட்டதாரியா இருக்கும், இந்த விஷயத்துல விளப்பம் இல்லாட்டி அவன் காதில போய் ஷைத்தான் சிறுநீரை கழிச்சிட்டு போய்த்துருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படி, யா ரசூலல்லாஹ், ரஜுலுன் யனாமு ஹத்தா யுஸ்பிஹ், விடிய காட்டி தூங்கி கொண்டிருக்கிறான் யா ரசூலல்லாஹ், இவன் நிலைமை என்னது? நபி அவங்க சொன்னாங்க, ஸாக ரஜுலுன் பால ஷைத்தானு ஃபீ உதுனி, இவனுடைய காதில ஷைத்தான் சிறுநீரை கழிச்சிட்டு போய்த்துட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதனால ஃபஜ்ர் தொழுகை, சுபஹுடைய தொழுகை ஆக முக்கியம். நாங்க அவ்வளோ பெரிய தூரத்தில் இல்லை, எங்களுக்கு எல்லாத்துலேயும் வெஹிக்கிள் இருக்குது. அதனால அழகா வந்து நாங்க மஸ்ஜிதை நாங்க ஹயாத்தாக்க வேணும். இங்க அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பஜாருக்கும் அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுகளை தந்திருக்கிறான். கண்ணியமான எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு வியாபாரிட கடமையும் அவர் கடையை போட்டுட்டு அவர் மஸ்ஜிதுக்கு வரவே.
அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு பஜார்லையும் இருக்கிறான். எங்கட பதுல்ல பஜார்லையும் நாங்களும் மூடுறோம், பலரும் மூன்றாக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எந்த குறையும் வைக்கிறான் இல்லை. கண்ணியமானவர்களே, தைரியமாக செய்யுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உங்களுக்கு கையெழுதலாம். யா அல்லாஹ், இவ்வளவு பிஸியான பஜார்லையும் ஓட அல்லாஹு அக்பர் நீ பெரியவன் என்ற அந்த சத்தம் வந்த நேரத்தில் என்ன கடையை மூடிட்டு வந்தேன். யா அல்லாஹ், எனக்கு இந்த நேரத்தில் நீ இந்த பிரச்சனைக்கு உதவி செய்தால் அல்லாஹ் கைவிடுவானா? சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எங்கட வெற்றிக்கு இங்க தான், அங்கு இல்லை, எங்கட பஜார்ல இல்ல. அதனால தான் ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகைக்கு வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள் சொல்ற நேரத்துல கேஷியருக்கு சல்லி வந்து கொண்டே இருக்குது. அது வெற்றியா இது வெற்றியா என்ற சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் அடுத்த வார்த்தையாக ஹய்யா அலல் ஃபலாஹ், உன்னுடைய வெற்றி அங்க இல்ல, உன்னுடைய வெற்றி மஸ்ஜிதுல தான் இருக்கு, வா மூடிட்டு வா என்ற அசான் ஒவ்வொரு மஸ்ஜிதிலேயும் அது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதிலே ஒவ்வொரு கடற்காரரும் இதை யோசிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தைரியம் இல்ல கடையை மூடிட்டு வரதுக்கு, குறைஞ்சபட்சம் முதல் ஜமாத்துக்கு உங்களோட தேவையான ஸ்டாஃபை வச்சுட்டு அதாவது மேல் மிச்சமான ஸ்டாஃபை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேல் மிச்சமான ஸ்டாஃப் மாற நீங்க மஸ்ஜிதுக்கு அனுப்புங்க, முதல் ஜமாத்துக்கு அனுப்புங்க, மஸ்ஜிதுடைய ஹக்கை பூர்த்தி செய்யுங்க. அதனால தான் இந்த மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்படும். அதனால் தான் மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்படும். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே ஃபஜ்ருடைய தொழுகை ஆக முக்கியம். அதுல நாங்க முக்கியத்துவம் செலுத்துறதோட எங்களுடைய பிள்ளைகளையும் பழக்க வேண்டும், பிள்ளைகளையும் பழக்க வேண்டும், சின்னத்திலிருந்தே பழக்க வேண்டும். இன்னைக்கு பெற்றாருக்கு பெரிய பயம், மகன்மார் பெருசாகி வெளியே போனா லேட் ஆகினா என்னத்தை பழகிட்டு வாரானோ, ஸ்கூலுக்கு போனா என்னத்தை பழகிட்டு வார. கண்ணியமானவர்களே, சின்னத்துல நல்ல விஷயத்துக்கு அவனுக்கு பழக்கினார், குர்ஆன் ஓதுறதுக்கு, குர்ஆனுடைய தொடர்பு, மஸ்ஜிதுடைய தொடர்பு, மஸ்ஜிதோட சேர்ந்த தொடர்பு, 5 நேர தொழுகையுடைய தொடர்பு, இதற்கு அவனை பழக்கினால் பயப்பட தேவையில்லை. அவன் பெருசாகி ஒன்றுக்கும் பழக மாட்டான். இன்னைக்கு அதுக்கு நாம பழக்கிறல்ல, அதனால அவன் வேற விஷயத்துக்கு பழகிறான். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே பெற்றார்கள் சின்னத்துல பிள்ளைக்கு தொழுகைக்கு பழக்கல்லாட்டி அவனை போல அந்த பிள்ளைக்கு அநியாயம் செய்யறது வேற யாரும் இல்லை. அவன் எதிர்காலத்தில் குடுக்காரனாக கஞ்சக்காரனாக அவன் மாறினத்தால இவனுக்கு ஏசி வேறல்ல. இவர் சின்னத்துல தொழுகைக்கு பழக்கல்ல. என் குர்ஆன் சொல்லுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை அது மானக்கேடான அசிங்கமான விஷயங்கள் இருந்து மனுஷன் அதை தடுத்தே ஆகும் என்ற உத்தரவாதத்தை குர்ஆன் தருது. இதனால் தான் பார்க்கிறோம் பெரும் பெரும் இமாம்கள் அவனுடைய ஆரம்பம் அவனுடைய பெற்றார்கள் அவனுடைய பிள்ளைகளை தொழுகைக்கு பழக்கியிருக்கிறார். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் பக்தாத்ல பிறந்த ஒரு மனிதன், அவனோட வாப்பா சின்னத்திலே மௌத்து, உம்மோட கையில தான் பொறுப்பு வருது. உம்மா சுப்ஹானல்லாஹ் புள்ளைய வளர்க்கிறா, சரியான தர்பியத்தை கொடுக்கிறா. சின்ன காலத்துல எதுக்கு அதுக்கு பழக வேணுமோ அதுக்கு அந்த புள்ளைய பழக்கினா, அதனால எதிர்காலத்துல பெரும் ஒரு இமாமாக சுமார் 10 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி ஒரு பெரும் ஒரு இமாமாக, அதே நேரத்தில் அவருடைய ஜனாசாவுடைய நேரத்தில் உலமாக்கள் சொல்றாங்க, அன்று முதல் இன்று வரை காணாத ஒரு கிரவுட், சுமாராக 25 லட்சம் மக்கள் பக்தாது கொண்டு கூடினார்கள், கண்ணீர் வடித்தார்கள். அந்த அஹ்மது இப்னு ஹம்பலுக்காக வேண்டி பெரும் ஒரு இமாமாக ஒரு மேதையாக மாறினார். கண்ணியமானவர்களே, அவங்களோட உம்மா என்ன செய்வாண்டால் அவர் சொல்றார், என்னுடைய உம்மா சின்னத்திலே நான் 10 வயசு இருக்கிற நேரத்தில் பக்தாதுல குளிர்காலத்துல தஹஜ்ஜுதுல எழும்பி அந்த தண்ணிகளை சூடாக்கி என்ன உது செய்ய வச்சு என்னுடைய உம்மா அபாயா ஃபர்தா போட்டுக்கொண்டு கையை பிடிச்சு கொண்டு பக்தாதுடைய ஜாமியா மஸ்ஜிதுக்காக வேண்டி என்னை கூட்டி கொண்டு போ. ஒரு பெண் சேர சகோதரனே, ஒரு பெண் சேரா மகான தொழுகைக்கு பழக்க வேணும். வீட்டுல வாப்பா இல்ல, துணைக்கு சகோதரர்கள் இல்ல, அந்த பெண் மட்டும் தான் தனிய. ஆனாலும் அந்த பெண் தைரியமாக அந்த புள்ளைய பழக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட அந்த ஜாமியா மஸ்ஜிதுக்கு போய் தொலை வச்சுட்டு அவர் சொல்ல, என்னுடைய உம்மா நான் தொண்டு முடிஞ்சு வர காட்டிலையும் மஸ்ஜிதுக்கு வெளியிருந்து காத்து கொண்டு இருப்பா, வந்ததுக்கு பின்னால கையோடு கூட்டிட்டு போவா. கண்ணியமானவர், இப்படி சின்னத்துல இருந்து பழக்கப்பட்ட பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் சிறந்த இமாம்களாக சுமார் 25 லட்சம் மக்கள் கண்ணீர் வடிக்கிற சாதனையாளர்களா மாறி இருக்கின்றார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெற்றார்கள் மூத்தவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் விடுங்கள். இதை ஒரு லேசாக ஒரு பயானாக ஒரு பேச்சாக எடுக்காமல் ஒரு ஆழமாக உள்ளத்தில் எடுத்து இதிலிருந்து ஒரு மாற்றத்தோட 5 நேர தொழுகையை நான் தொழுவேன், இதுதான் என்னுடைய சொர்க்கத்துடைய தகமை, இதுக்குள்ளால்தான் இருக்குது என்ற நோக்கத்தோட பிள்ளைகளையும் பழக்கிற நோக்கத்தோட நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு உறுதியான நியத்தோட போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.